நந்தினியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவர் உண்மையில் யாராக வாழ்ந்திருக்கிறார் என்றால் வாணிக்குமாராக வாழ்ந்திருக்கிறார். வாணிக்குமார் என்ற பெயரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2008 ஈழத்தில் இன அழிப்பு போர் தீவிரமடைந்த காலத்தில் லண்டனில் மருத்துவ பணியாற்றி கொண்டிருந்த வாணிக்குமார் வன்னிக்காட்டுக்கு செல்கிறார். அங்கு சென்றதற்கு பிறகு காயமடைகிற வீரர்களுக்கும் காயமடைகிற பொதுமக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கேயே அவர் தங்கிவிடுகிறார். 2009 முள்ளிவாய்க்காலில் போர் முடிகிற வரைக்கும் வாணிக்குமார் அங்கேதான் பணியாற்றினார். அது மட்டுமல்ல, வாணிக்குமாரை போல் இன்னும் சில மருத்துவர்களை எல்லாம் நாம் சொல்ல முடியும். சத்தியமூர்த்தி, வரதராஜா, இந்த மருத்துவர்களெல்லாம், சண்முகராஜா, இந்த மருத்துவர்களெல்லாம் தலைக்கு மேலே குண்டுகள் விழுந்து கொண்டிருந்த போது, கொலை தோட்டாக்கள் சீறி பாய்ந்து கொண்டிருந்த போது இடையிலே நின்று பணியாற்றினார்கள். எந்த பாதுகாப்பும் இல்லாமல் பணியாற்றினார்கள். இங்கே நாம் ஒரு பதுங்கு குழிக்குள்ளே ரண சிகிச்சை கூடம் அமைத்து பணியாற்றுவதை பார்க்கிறோம். போரின் இறுதி கட்டத்தில் அதற்கு கூட வாய்ப்பில்லாத போது மரத்தடிகளிலே காயமற்றவர்களை படுக்க வைத்து அந்த மரத்திலிருந்து அவர்களுக்கு செலுத்த வேண்டிய மருந்துகளை செலுத்துவதற்கான குப்பிகளை கட்டி தொங்கவிட்டு அந்த மருத்துவத்தை பார்த்தார்கள், உறுதி கொடுத்தார்கள்.